தமிழக அரசியலில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பிற்கு தற்போது ஒரு தெளிவான விடை கிடைத்துள்ளது. பாஜகவிலிருந்து விலகி தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் என்ற சஸ்பென்ஸை நீட்டித்து வந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி தனது புதிய அரசியல் கட்சியின் பெயர், கொள்கைகள் மற்றும் நிர்வாக அமைப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவிலிருந்து விலகிய பின்னர் இமயமலைக்கு சென்று திரும்பிய அவர் எவ்வித ஓய்வுமின்றி வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தின் மூலம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள இளைஞர்களை ஒன்றிணைக்கும் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அண்ணாமலையின் இந்த புதிய அரசியல் பயணத்தின் மையப்புள்ளியாக 50 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளால் விரக்தியடைந்துள்ள இளைஞர்களை ஒரு புதிய தலைமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதே அவரது முதல் இலக்காக உள்ளது. இதற்காக அரவக்குறிச்சி போன்ற இடங்களில் அவர் நடத்திய பயிற்சி முகாம்கள் அரசியல் என்பது வெறும் தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமல்ல, சமூக பிரச்சினைகளை ஆழமாக புரிந்து கொண்டு தீர்வுகளை காண்பதுதான் என்பதை வலியுறுத்துகின்றன. மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமிப்பது மற்றும் சமூக வலைதள அணிகளை வலுப்படுத்துவது போன்ற அடிப்படை பணிகள் தற்போது இறுதி நிலையை எட்டியுள்ளன. செப்டம்பர் 14 அன்று வெளியாக போகும் இந்த அறிவிப்பானது கட்சியின் பெயர் மற்றும் கொள்கைகளை தாண்டி தேசிய அரசியலுடன் அவரது கட்சி எந்த மாதிரியான உறவை பேணும் என்ற கேள்விக்கும் விடையளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கட்சியின் பிரம்மாண்ட அறிவிப்பை தொடர்ந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நேரடியாக மக்களை சந்தித்து விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடி தனது புதிய கட்சியின் லட்சியங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அவர் வியூகம் வகுத்துள்ளார். தமிழகத்தின் திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்று தேவையா என்ற விவாதம் ஒருபுறம் நடந்தாலும், அண்ணாமலையின் இந்த தனித்துவமான அரசியல் பாதை இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. சமூக மாற்றம் மற்றும் ஊழலற்ற நல்லாட்சிக்கான ஒரு புதிய விடியலாக தனது கட்சியை முன்னிறுத்த தயாராகி வரும் அண்ணாமலை வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவார் என்பதில் சந்தேகமில்லை. அந்த ஒரு நாளுக்காக அவரது ஆதரவாளர்களும் அரசியல் உற்று நோக்கர்களும் தற்போது மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.